Hi everyone, I'm Vimal Subbu. நான் இப்போ வந்து பிஹெச்டி ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் என்னோட சேனலில் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா வீடியோ ரிலேட்டடாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, இல்லை இந்த டாபிக் எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து அது ரிலேட்டடாக ரெடி பண்ணி போடுறேன். ஓகேங்களா, சினாப்சஸ் பற்றி ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் அது இல்லாமல் சினாப்சஸை வந்து இதை வந்து பார்ட் 2 அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா, அதில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஸோ அதனால் இந்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா, சினாப்சிஸ் வந்து நீங்கள் டிசி மீட்டிங் முடிச்சதுலேருந்து 1 வீக்லேயே நீங்கள் சினாப்சிஸ் சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா, பட் வந்து 1 மந்த் 1.5 மந்த் டிலே ஆகும் அப்படி சொன்னதில்ல, அது வந்து 2 சைடுமே டிலே ஆகும். ஒன்று வந்து நம்ம கைடு சைடில் வந்து எப்படி டிலே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைடு வந்து 4 ஃபாரின் எக்ஸாமினர் இந்தியன் எக்ஸாமினர் வந்து வில்லிங்னஸ் கேட்டு அவங்க ரிப்ளை பண்ணி அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்க வந்து அப்புறம் மேமோட அக்கௌண்ட்லேருந்து அப்லோட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது மேம் சைடு டிலே ஆகும். நம்ம சைடு எப்படி டிலே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தீசஸை வந்து 90% கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் சினாப்சிஸ் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சினாப்சிஸ் வைக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் சினாப்சிஸை வந்து டிசி முடிச்சோடனே டக்குன்னு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா தீசஸ் எழுதுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் தீசஸை ஃபஸ்ட்டு 90% முடிச்சிடணும். அட்லீஸ்ட் வந்து உங்களோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டும் கூட ஓரளவு எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிமைனிங் மட்டும் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் சினாப்சிஸ் சப்மிட் பண்ணுங்கள். என்னையும் கேட்டால் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேம் கிட்ட கரெக்ஷன் கொடுத்துருக்கணும் நீங்கள். ஏன்னா நமக்கு வந்து என்னதான் கரெக்ஷன் பார்த்தாலும் நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும். எனக்கு வந்து நான் வந்து மோஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்கள் மேம் கிட்ட கொடுத்தப்ப எனக்கு வந்து டேபிள், ஃபிகரு, நம்மளோட சார்ட்டு அதுலலாம் கூட நிறைய வேல்யூஸ் வந்து நம்ம எக்ஸ்ஒய் பிளாட்லலாம் கூட நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். அது வந்து நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இதை விட ரெஃபரன்ஸ்க்கு மட்டுமே வந்து 1 month ஆகும். ஓகேங்களா, ஏன்னா வந்து நம்ம குமுலேட்டிவாக எல்லா சாப்டரும் நம்ம வந்து ரெஃபரன்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம எழுதி வச்சுருப்போம், எழுதிட்டு நம்ம அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வேறு செக் பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணும். நம்ம மட்டும் பண்ணால் அது நல்லா இருக்காது. நம்மளோட ஜூனியர்ஸ், நம்மளோட சீனியர் கிட்டலாம் ஹெல்ப் கேட்கணும். எனக்கு எல்லாருமே பண்ணாங்க. ஓகே, கிராஸ் செக் பண்ண என்னோட ஜூனியர்ஸ் எல்லாரும் பண்ணாங்க, என்னோட சீனியரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் மட்டும் தீசஸ் எழுதி கரெக்ஷன் பண்ண முடியாது. உங்களோட ஜூனியர் சீனியர் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணும். உங்களோட ரெஃபரன்ஸும் நீங்கள் சைட் பண்ணியிருக்க ரெஃபரன்ஸும் உள்ள இன்ட்ரொடக்ஷன் அதுலலாம் கொடுத்துருக்கதும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும். அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கூட நமக்கு சினாப்சிஸ் வைக்க டிலே ஆகும். ஸோ என்னை கேட்டால் நீங்கள் 90% முடிச்சிருக்கணும். மேம் கிட்ட எல்லா சாப்டரும் கரெக்ஷனுக்கு கொடுத்துருக்கணும். இப்போ வந்து நீங்கள் சினாப்சிஸ் வச்சுட்டு தீசிஸ் வைக்கிறதுக்கு பர்டிகுலர் கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பில் உங்களோட ஒர்க் என்னவா இருக்கணும், மேம் கிட்ட கொடுத்த கரெக்ஷன்ஸை கேரிட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் வாட்டுக்கு சினாப்சிஸை வச்சுட்டு இனிமேல் தான் தீசிஸ் எழுதுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாரி, இதாயிடுச்சு, சாரி. நீங்கள் வந்து தீசஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் சினாப்சிஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தீசஸே எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப டிலே ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, யூனிவர்சிட்டியில் வந்து சினாப்சிஸ் வச்சதுலேருந்து நீங்கள் தீசஸ் வந்து 3 monthsக்குள்ளே வைக்கலாம். அவங்களே சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா 90 days சினாப்சிஸ் வந்து வச்சதுலேருந்து 90 daysக்கு அப்புறம் நீங்கள் வந்து தீசஸ் வைக்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் யாராக இருந்தாலுமே அந்த 90 daysக்குள்ளே சப்மிட் பண்ணுறது கஷ்டம். எப்படியா இருந்தாலும் கரெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கேரிட் அவுட் பண்ணுறதுக்கு 4 months 5 months ஆயிடும். அப்புறம் மேக்ஸிமம் பீரியட் ஓகேவா அவங்களே கொடுத்துருப்பாங்க. மினிமம் பீரியட் 90 daysக்குள்ளே நீங்கள் தீசஸ் சப்மிட் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து 6 months ஓகேங்களா, 6 months எடுத்துக்கலாம். உங்களோட தீசஸ் சப்மிட் பண்ணுறதுக்கான டியூரேஷன் வந்து சினாப்சிஸ் வச்சதுலேருந்து 6 மாதம் மேக்ஸிமம் நமக்கு கொடுப்பாங்க. 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் தீசஸ் வைக்கலாம். ஸோ எப்படியும் நமக்கு அந்த 6 மாதம் தேவைப்படும். நம்ம வந்து தீசஸ் வந்து 90% முடிச்சிருந்தாலுமே அந்த அது இல்லாமல் சைட் ஒர்க்லாம் இருக்கும். இன்டர்வியூக்கு, கண்டென்ட்டு, அக்னாலேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ்ஸு, அப்புறம் ரெஃபரன்ஸ் அலைன்மெண்ட்டு, இது எல்லாத்துக்குமே அந்த 6 months வந்து கரெக்டாக வந்துடும். அப்போ வந்து 6 monthsல நிறைய பேர் வச்சுருவாங்க. பட் நீங்கள் நான் சினாப்சிஸ் வச்சுட்டு தான் தீசஸ் எழுதுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் சினாப்சிஸை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 2 months 3 months டிலே ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபைன் எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒவ்வொரு 6 monthக்கும் நீங்கள் வந்து
பர்டிகுலர் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். நான் நினச்சேன் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம வந்து 500 கட்டணுமா அப்படின்னு. ஏன்னா தீசஸ் சப்மிஷனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்கன்னா சினாப்சிஸ்க்கு 3500 கட்டுவீங்க. ஆனால் தீசஸ்க்கு வந்து 7000 சில்லற கட்டுவோம். ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் 6 மாதம் தள்ளிட்டீங்க, 6 மாதம் கழிச்சு, அதாவது உங்களோட மேக்ஸிமம் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஜனவரி 4ஆம் தேதி சினாப்சிஸ் வச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஜூன் 4ஆம் தேதியே நீங்கள் வந்து வைக்கணும். 6 மாதம் மேக்ஸிமம் பீரியட் எடுத்தீங்கனாலும். ஆனால் 4ஆம் தேதியை தாண்டி நீங்கள் 2 நாள் கழிச்சு வச்சிங்கனாலும் ஃபைன் அமௌண்ட் கட்டணும். ஃபைன் அமௌண்ட் வந்து ரூ. 500. நான் என்ன நினச்சேன்னா, சரி ஒவ்வொரு மாதத்துக்கு நம்ம ரூ. 500 கட்டுவோமோ அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை. உங்களோட மேக்ஸிமம் பீரியட் 6 மந்த் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 6 மாதத்துக்கு ரூ. 500 கட்டணும். ஓகேவா? இப்போ நான் வந்து அப்படி தான் ஆச்சு எனக்கு. கரெக்டாக என்னால் 6 மாதத்தில் தீசிஸ் முடிக்க முடியல. ஜூலை 4ஆம் தேதி நான் வைக்கணும். ஜனவரி 4 சினாப்சிஸ் வச்சேன். ஜூலை 4 வந்து நான் வந்து தீசிஸ் வைக்கணும். ஆனால் என்னால் வைக்க முடியல. என்னால் கரெக்ஷன்ஸ் வந்து அதுக்குள்ளே கவர் பண்ண முடியல. ஸோ அதனால ஏன்னா பிளகியாரிசம்னு ஒன்று பார்ப்போம் இடையில. அதில் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. தீசஸ் எல்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் பிளகியாரிசம் பார்த்து தான் நம்ம வந்து தீசிஸ் பைண்டிங் போகணும். ஸோ அந்த பிளகியாரிசம் பார்க்குறதுல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அந்த 4ஆம் தேதி தாண்டிடுச்சு. அதனால வந்து என்னால் வைக்க முடியல. ஸோ 4ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படியும் ஃபைன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எப்போ வச்சாலும் ரூ. 500 கட்டி தான் வைக்கணும். நான் அதே ஜூன் மாதம் வச்சாலும் ரூ. 500 கட்டணும். அதுக்கப்புறம் ஜூலையில் வச்சாலும் ரூ. 500 கட்டணும். அடுத்த 6 மாதத்துக்கு நான் எப்போ வச்சாலும் ரூ. 500 கட்டணும். அந்த 6 மாதத்தையே தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரூ. 500 கட்டணும். அதுக்கடுத்த 6 மாதத்துக்கு ரூ. 1000 கட்டணும் சேர்த்து. அவ்வளோதான். 6 மாதத்துக்கு ரூ. 500. ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ரூ. 500 நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்த 4ஆம் தேதி தள்ளிடுச்சு. சரி எப்போ வச்சாலும் ரூ. 500 தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூலை மாதம் தான் வச்சேன். நல்லா டைம் எடுத்து பிளகியாரிசம்லாம் பார்த்து வைக்கிறதுக்கு இதாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால சினாப்சிஸ் வைக்கும்போது நம்ம சைடு தீசஸை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வைங்க. ஓகேங்களா? 90% தீசஸை முடிச்சுட்டு நீங்கள் சினாப்சிஸ் வச்சிங்கன்னா அந்த 6 மாதத்துல உங்களோட கரெக்ஷனு, அப்புறம் இந்த டிங்கரிங் ஒர்க்கு, இந்த இன்டர்லீஃபு, அதோட இது, அப்புறம் அக்னாலேஜ்மெண்ட் ஒர்க்கு, ரெஃபரன்ஸ் கிராஸ் செக்கு, இதெல்லாம் பண்ணி நம்ம ரிலாக்ஸாக பிளகியாரிசம் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக ஆன் டயத்துக்கு வைக்கலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு 6 மாதம் ஆயிடும். ஸோ சினாப்சிஸ் வந்து தீசஸை முடிச்சுட்டு வைங்க. ஓகேங்களா?